கரூர்ல நடந்த அந்த துயரமான சம்பவத்தை ஒட்டி பரவன 2 வீடியோக்கள் என்ன ரொம்பவே யோசிக்க வச்சுது. அதை உங்க கூட ஷேர் பண்ணிக்கலாங்கிறதுக்காக தான் வீடியோ. நான் ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்சரோ இல்லாட்டினா ஹை ப்ரொஃபைல் பர்சனோ செலிபிரிட்டியோ கிடையாது. இருந்தாலும் ஒரு சாதாரண மனுஷனா, ஒரு தமிழனா எனக்குள்ள இருக்கிற வருத்தங்களை உங்க கூட பகிர்ந்துக்கலாம்னு ஆசைப்பட்டேன். முதல் வீடியோ, இது சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி காலையில நாமக்கல்ல விஜய் வர்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க கூட்டத்துல ஒரு குழந்தைகிட்ட ஒரு சேனல்ல இருந்து பேட்டி எடுக்கிறாங்க. 10 வயசு பாப்பா. அந்த பாப்பா பேட்டி கொடுக்குது அந்த சேனலுக்கு. விஜய் அண்ணா வர்றதுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், அவர் இன்னைக்கு பார்த்துட்டா போதும், அதுக்கப்புறம் நான் செத்துட்டா கூட பரவாயில்ல. இது ஒரு 10 வயசு குழந்தை சொல்ற வார்த்தை. விஜய் பார்க்கறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிற குழந்தை சொல்ற ஒரு வார்த்தை. அடுத்த வீடியோ, இது சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் மகனை பறி கொடுத்த ஒரு தாய். அந்த தாய்கிட்ட போய் டிவில இருந்து பேட்டி எடுக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, இதுக்காக தலைவரை குறை சொல்லாதீங்க, அவர் மேல எந்த தப்புமே கிடையாது. இதுக்கு ஒரு எம்எல்ஏ பேரை சொல்லி, முன்னாள் அமைச்சர், அந்த எம்எல்ஏ பேரை சொல்லி அவரு தான் பொறுப்பு, அவரு தான் எனக்கு பதில் சொல்லணும்னு சொல்றாங்க. இந்த 2 பேச்சுக்குமே காரணம் என்ன? அன்புதான். விஜய் மேல இருக்கிற ஒரு அளவு கடந்த அன்பு தான் மகனை பறி கொடுத்த அந்த துயரத்திலையும், அதே மாதிரி அந்த 10 வயசு பாப்பாவுக்கு என்னன்னே புரியாத வயசுலையும் இந்த மாதிரி பேச வைக்குது. இந்த அன்பு சரியானதா தவறானதா? இது எதனால உருவாகுது? இதை பத்தின என்னோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்த சொல்லிக்கணும்னு ஆசைப்படுறேன். நான் விஜய ரொம்ப அதிகமா நேசிக்கிறேன். அதாவது 30 வருஷமா நான் விஜய் நேசிக்கிறேன். அவர் கஷ்டப்பட்ட காலங்கள்ல இருந்து, திரைப்படத்துறையில முன்னுக்கு வர்றதுக்கு கஷ்டப்பட்ட காலங்கள்ல இருந்து, பூவே உனக்காக, காதலுக்கு மரியாதை பிரேக் கிடைச்சதுக்கு அப்புறம், அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு டவுன் வந்து, அதுக்கப்புறம் குஷி படத்துல இன்னொரு பிரேக் கிடைச்சு, அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேபிளா அவரோட கரியர்ல எப்போதுமே பீக்ல இருந்தது வரைக்கும் நான் அவரை கண்டினியூஸா ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கிறேன். நான் நிறைய புக்ஸ் வாசிப்பேன். எல்லாத்துலயுமே அவரை பத்தி எதிர்மறையான கருத்துக்கள் தான் வரும். அவரோட ஃபேஸை கிண்டல் பண்றதுல இருந்து, அவருடைய நடிப்பு, உடல் வடிவம் எல்லாத்தையுமே ஒரு நக்கலான தொனியில நிறைய பேர் கிண்டல் அடிச்சு ஆரம்ப காலங்கள்ல எழுதியிருக்காங்க. அந்த விமர்சனங்கள் எல்லாம் படிச்சுட்டு விஜய் நம்ம திரையில பார்க்கும்போது நமக்கு நேர் எதிரா தெரியும். ஒரு அப்பாவித்தனமான முகம், ஒரு குழந்தைத்தனமான முகமா தான் நமக்கு தெரியுமே தவிர அவரை ஒரு தப்பானவரா பார்க்க தோணாது. ஏன்னா என்னோட 13-14 ஏஜ்ல எல்லாம் விஜய் நல்ல படங்கள் நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. பூவே உனக்காக, காதலுக்கு மரியாதை மாதிரியான நல்ல படங்கள்ல எல்லாம் நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. சோ அவர் மேல ஈர்ப்புக்கு அவரோட அப்பாவித்தனமான முகம், ஒரு நல்ல கதாபாத்திரங்கள்ல அவர் நடிக்க ஆரம்பிச்சது ஒரு காரணமா இருக்கலாம். சரி, இது ஒரு கேட்டகரியா வச்சுக்கலாம். என்னை மாதிரி ஒரு 13-14 இயர்ஸ்ல டீனேஜ்ல என்டர் ஆகும்போது, குழந்தை பருவத்துல இருந்து டீனேஜ்ல என்டர் ஆகும்போது விஜய் மேல ஏற்பட்ட ஒரு ஈர்ப்புக்கு ஒரு காரணம், ஒரு வகையான காரணம் இருக்குன்னு வச்சுக்கலாம். அதே மாதிரி ஒரு 18-19 இயர்ஸ்ல இருந்தவங்களுக்கு விஜய் மேல இன்னொரு விதமான ஈர்ப்பு ஏற்பட்டிருக்கலாம். ஏன்னா அந்த டைம்ல 1995 to 2000ல விஜய், அஜித் 2 பேரும் தான் நிறைய தொடர்ச்சியா படம் கொடுக்கிற இளம் நடிகர்களா இருந்தாங்க. சோ அந்த பருவத்துல இருக்கிறவங்களுக்கு விஜய், அஜித் மேல ஒரு ஈர்ப்பு இருக்கும். அது ஒரு கேட்டகரியா வச்சுக்கலாம். சரி, இப்போ 3வதா ஒரு கேட்டகரி, அவங்க எல்லாம் விஜய் நடிக்க வந்ததுக்கு அப்புறமா பிறந்தாங்க. இதுதான் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அவங்க எல்லாம் விஜயை பார்த்து தான் வளர்றாங்க. 1995-96ல எல்லாம் விஜய் ஸ்டேபிள் ஆக ஆரம்பிச்சிட்டாரு. முக்கியமா 1995க்கு அப்புறமா சேட்டலைட் சேனல்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. விஜயோட பாடல்கள், படங்கள் டிவில போட ஆரம்பிச்சிட்டாங்க. விஜய் ரசிகர்களா இருக்கிற பெரியவங்க அவங்க குழந்தைங்களுக்கு எல்லாம் விஜய் பாட்டை போட்டு தான் சாப்பாடு கொடுப்பாங்க. விஜய் ரசிகர்களா இருக்காங்களோ இல்லையோ, அவங்க குழந்தை சாப்பிடணுங்கிறதுக்காகவே அந்த பாட்டு, டான்ஸை காமிச்சு தான் சாப்பாடு கொடுப்பாங்க. அப்படி இருக்கும்போது நேச்சுரலாவே அந்த குழந்தைங்க விஜயை பார்த்தே வளர ஆரம்பிக்கிறாங்க. இயல்பாவே அவங்க மனசுல விஜய் மேல ஒரு இனம் புரியாத அன்பு வந்துருது. அந்த அன்பு போக போக வளர்ந்துகிட்டே வருது. அந்த அன்பு குழந்தைங்க வளர வளர அவங்க கூடயே சேர்ந்து வளருது. அந்த அன்புக்கு அடிப்படை காரணம் அவரோட நடனமா இருக்கலாம், அவர் நடிச்ச படங்கள்ல இருக்கிற பாடல்களா இருக்கலாம், இல்ல அவரோட நடிப்பு திறமையா இருக்கலாம், அவரோட காமெடியா இருக்கலாம். ஆனா அந்த அன்பு என்ன காரணம் தெரியாம வளர்ந்துகிட்டே போகுது. இந்த மாதிரி விஜய் மேல அன்போட இருக்கிறவங்க தங்களோட குழந்தைங்களுக்கும் விஜய் காமிச்சுதான் சோறு விட்டுறாங்க. அடுத்த ஜென்ரேஷனுக்கும் அது பாஸ் ஆகுது. எல்லாருமே விஜய அவங்க வீட்டுல ஒரு பிள்ளையா, தாய் மாமனா, சகோதரனா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, இதெல்லாம் இப்பதான் இருக்கான்னா இல்ல, எம்ஜிஆர் காலத்துல, அதுக்கு முன்னாடியே கூட இந்த செலிபிரிட்டி கிரஷ்ங்கிறது இருந்திருக்கு. இன்னும் சொல்ல போனா இதெல்லாம் சங்க காலத்திலே இருந்திருக்கு. முத்தொள்ளாயிரம்னு ஒரு பாடல் தொகுப்பு கிபி 5ஆம் நூற்றாண்டுல எழுதப்பட்ட ஒரு பாடல்ல ஒரு புலவர் சொல்றாரு, உறையூர்ல இருக்கிற சோழ மன்னனை பத்தி அவர் பாடுற பாடலா இருக்குது. அது அங்க அரண்மனையை காவல் காத்துட்டு இருக்கிற காவலாளிகள்கிட்ட அவர் சொல்றாரு, காவலாளிகளை தயவு செஞ்சு கதவு திறந்துருங்க, இங்க உறையூர் மன்னனை பாக்குறதுக்காக கூடியிருக்கிற பெண்கள் கூட்டம் ரொம்ப அதிகமா இருக்கு, அவங்க எல்லாம் மன்னரை பார்க்காத வருத்தத்துல தங்களை தாங்களே மாய்ச்சிக்கலாம், அதனால அது ரொம்ப பெரிய விஷயமாயிரும், அதனால தயவு செஞ்சு கதவு திறந்துருங்கன்னு சொல்றாங்க. கடவுள் நம்பிக்கை மாதிரி இந்த செலிபிரிட்டி கிரஷும் நம்ம மூளைக்குள்ளேயே தலைமுறைகளா கடத்தப்பட்டு வந்துகிட்டே இருந்திருக்குது. சரி, நம்ம இப்ப நிகழ்காலத்துக்கு வரலாம். எப்படி செலிபிரிட்டி கிரஷ்ங்கிறது தலைமுறைகளா கடத்தப்பட்டிருக்கோ அதே மாதிரி அறிவியலும் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. மனிதனுக்கான அறிவு வளர்ச்சியும் அதிகமா தான் இருந்திருக்கு. இப்படிப்பட்ட காலத்துல இந்த செலிபிரிட்டி கிரஷ் எந்த அளவுல இருக்கணுங்கிறத நம்ம யோசிக்கணும். எம்ஜிஆர் காலத்தை பொறுத்த வரைக்கும்
அவரை பார்க்கறதுக்கு ஒரு பெருங்கூட்டம் கூடும். எப்படியாவது அவரை பாத்திர மாட்டோமா, அதே மாதிரி தொட்டு பேசிட மாட்டோமா, அந்த மாதிரி எல்லாம் நினைப்புல நிறைய மக்கள் வந்து எம்ஜிஆர் வர்ற இடத்துக்கெல்லாம் கூடுவாங்க. அந்த காலத்துல எந்த மாதிரி இருந்திருக்காங்க, எம்ஜிஆர் மேல எந்த அளவுக்கு வந்து ஒரு ஈர்ப்பு மக்களுக்கு இருந்திருக்குங்கிறத படிக்கிறோம். அதை நம்ம புரிஞ்சுக்க முடியுது. ஒரு அன்பின் வெளிப்பாடு அப்படின்னு நாம வச்சுக்கலாம். அதே அன்பின் வெளிப்பாடு தான் இன்னைக்கு விஜய் மேலேயும் இருக்கு. ஆனா எம்ஜிஆர் காலத்துக்கும் இப்ப இருக்கிற காலத்துக்கும் என்ன வித்தியாசம்? எம்ஜிஆர் காலத்துல மக்கள் எம்ஜிஆர் சினிமா தியேட்டர்ல மட்டும்தான் பார்க்க முடியும். அப்படி இல்லாட்டினா பத்திரிகைகள்ல அவர் புகைப்படம் வந்தா பார்க்க முடியும். தொலைக்காட்சி பெட்டிகள்னா அப்போ வந்து அரிதாதான் இருந்தது. அந்த மாதிரி சமயத்துல எம்ஜிஆர் ஒரு ஊருக்கு வர்றாருன்னா அந்த ஊர்ல மக்கள் எல்லாரும் அவரை பார்க்கணும்னு ஆர்வத்துல கூட்டம் கூடுவாங்க. பார்க்கணும்ட்டு அவரோட வீட்டுக்கும் கிளம்பி வருவாங்க. ஏழ்மையும் படிப்பறிவின்மையும் இப்ப இருக்கிறத விட அதிகமா இருந்த காலகட்டம் அது. அதனால அந்த காலகட்டத்துல இருந்த அந்த நடிகர்கள் மீதான அதிகப்படியான ஈர்ப்புக்கு நம்ம ஒரு நியாயம் கற்பிக்க முடியும். ஆனா இப்போ நம்ம நினைச்சாலே விஜய் பார்க்க முடியும் இல்லையா? நம்ம எந்த எஃபர்ட்டும் போட வேண்டாம், விஜய்னு டைப் பண்ண கூட வேண்டாம். ஹோம் ஸ்கிரீன்லயே நமக்கு வந்து விஜயோட வீடியோக்களோ இல்ல விஜயோட சாங்கோ விஜயோட தாவைக்கா பரப்புரையோ ஏதோ ஒண்ணு வந்து நம்ம ஹோம் ஸ்கிரீன்ல வந்து நிக்குது. நம்ம எந்த எஃபர்ட்டுமே போடாம விஜயை பாக்குறோம். அப்படி இருந்தும் அவரோட உருவத்தை ஏன் நேரடியா பார்க்கணும்னு ஆசைப்படுறோம்? காயமே அது பொய்யடா கற்றடைத்த பையடான்னு கடுவழி சித்தர் என்னைக்கோ பாடிட்டு போயிட்டார். அதாவது நம்ம உடலே பொய்ன்னு சொல்லி சித்தர் ஒருத்தர் என்னைக்கோ பாடிட்டு போயிட்டார். அந்த மாதிரியான ஒரு ஸ்கின்னை பாக்குறதுக்காக நம்ம இந்த அளவுக்கு விலை மதிக்க முடியாத உயிர்களை இழந்திருக்கோம். நம்ம கொஞ்சம் நினைச்சு பார்க்கணும்ல, எந்த அளவுக்கு கூட்டம் அவருக்கு கூடிட்டு இருக்குது. அந்த கூட்டத்துல நம்ம தாக்கு பிடிக்க முடியுமா? நம்ம குழந்தைங்களால தாக்கு பிடிக்க முடியுமான்னு. சரி, இப்போ எல்லாம் முடிஞ்சிருச்சு. அது ஒரு பாடமா தான் நம்ம எடுத்துக்க முடியும். விஜய் மேல நீங்க வச்சிருக்கிற அன்பு, நாம வச்சிருக்கிற அன்பு ஒரு மாயமான்னு சொல்லலாம். ஏன்னா அந்த மாயமான் சில நேரங்கள்ல அது துள்ளி விளையாடுறது மூலம் உங்களை சந்தோஷப்படுத்தலாம். அதாவது அவர் படத்துல நடிக்கிறத தாண்டி ஒரு தோழனா நண்பனா உங்களுக்கு வந்து சில சமயங்கள்ல உங்க மனசுல ஆறுதலை கொடுக்கலாம். நீங்க துக்கமா இருக்கிற நேரங்கள்ல அந்த மாயமான் வந்து உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கலாம். அதே மாதிரி அவர் நடிச்ச படங்கள்ல உள்ள பாடல்கள், அதுல இருக்கிற கருத்துக்கள் நீங்க துக்கமா இருக்கிற நேரத்துல உங்களுக்கு தன்னம்பிக்கையை கொடுக்கலாம். அது ஒரு மாயமான்கிற உண்மையை நீங்க மனசுல வச்சிருக்கிற வரைக்கும் அது உங்களுக்கு கண்டிப்பா சந்தோஷத்தை தான் கொடுக்கும். அதாவது நான் விஜய் சொல்லல, விஜய்னு நம்ம மனசுல உருவகப்படுத்தி வச்சிருக்கிற அந்த கதாபாத்திரம் ஒரு கற்பனைன்னு நீங்க தெளிவா இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு அது சந்தோஷத்தை தான் கொடுக்கும். ஆனா அதை நிஜம்னு நம்பி உங்க சக்தியை மீறி அதை பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணீங்கன்னா இந்த மாதிரி எதிர்மறையான விளைவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நான் விஜய் மேல இருக்கிற அன்பு மட்டும் சொல்லல, எல்லா செலிபிரிட்டி கிரஷ்க்கும் இது பொருந்தும். நடக்க இருக்கிறது தமிழகத்தோட தலைவருக்கான தேடல். அந்த தலைவருக்கான தகுதி பண்புகள் விஜய்க்கு இருக்குதான்னு நாம பார்க்கணுமே தவிர அந்த மாயமான் மேல இருக்கிற அன்பு மட்டுமே தமிழகத்தோட தலைவிதியை தீர்மானிக்க கூடாது. இப்படி சொல்றதுனால நான் விஜய்க்கு தலைமைக்கான பண்புகள் இல்லைன்னோ இல்ல நடந்த சம்பவத்துக்கு அவர் தான் காரணம்னோ நான் சொல்ல வரல. நான் சொல்ல வர்றது நம்மளோட செலிபிரிட்டி கிரஷோட லிமிட்டை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணுங்கிறது தான். நாம தெரிஞ்சு வச்சுக்கிறது மட்டும் இல்லாம நம்ம குழந்தைங்களுக்கும் அதை சொல்லி கொடுத்து வளர்க்கணும். நம்ம மனசுல இருக்கிறது ஒரு கற்பனை கோட்டை, அந்த கோட்டை எப்ப வேணாலும் விழலாம். நம்ம நிஜத்தை மட்டுமே குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்து வளர்க்கணும். செலிபிரிட்டி கிரஷோட லிமிட் அவங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். என்ன பொறுத்த வரைக்கும் விஜய் வந்து ஒரு நல்ல உள்ளம், நல்ல ஆன்மாங்கிறத நான் எப்பவுமே நம்புறேன். நம்ம எல்லாரும் போலவே இன்னும் சொல்ல போனா ஒருபடி அதிகமாகவே விஜய்க்கு வந்து ஒரு வருத்தம் இருக்கும். குற்ற உணர்ச்சியோட கூடிய ஒரு வருத்தம் இருக்கும். அது இருக்கணும்னு நானும் நினைக்கிறேன். தான் காரணம் இல்லாட்டினா கூட தன்னால எப்படி ஆயிடுச்சுங்கிற ஒரு வருத்தம் இருக்கும்போது அந்த தலைவன் மக்களை உண்மையா நேசிக்கிறான்னு அர்த்தம். மக்கள் மேல ஒரு பேரன்பு இருக்கும்போதுதான் அந்த வருத்தம் வரும். அந்த வருத்தம் விஜய்க்கும் இருக்கும்னு நான் நம்புறேன். நடந்த இனிமேல் நடக்கக்கூடாத இந்த துயரமான சம்பவத்தோட தாக்கத்துல இருந்து உயிரிழந்தவர்கள் குடும்பத்தினர், பாதிக்கப்பட்டவங்க, தாவைக்கா கட்சியினர் இவங்களோட சேர்த்து விஜயும் கூடிய சீக்கிரம் மீண்டு வரணும்னு நான் மனசார வேண்டிக்கிறேன்.